ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் பொட்டேட்டோவை கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். எதுக்குன்னா அது கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கார்லிக் வந்து ஒரு 8 பார்ட்ஸ் கார்லிக் பார்ட்ஸ் எடுத்து தட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ், அப்புறம் ஸ்பைஸ் பவுடர் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். ஸோ சால்ட்டு, அவ்வளோதான். ஏன் கார்லிக் பொட்டேட்டோ கூட சேர்க்குறேன்னா கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ வேணால் பொட்டேட்டோ சாப்பிட்லாம். ஸோ இப்போ கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி பொட்டேட்டோ சேர்த்தாச்சு. நமக்கு ஃபுல் பொட்டேட்டோவும் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் அந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு, ஏதாவது கொஞ்சம் தண்ணி சேர்ந்து போயிடுச்சுன்னா ஸோ அதை வந்து தண்ணி வற்றுற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. இப்போ நம்ம அந்த கார்லிக்கும் கறி லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வற்றி நல்லா தண்ணி இல்லாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம கார்லிக்கும் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு தடவை பரட்டி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பொட்டேட்டோவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ. உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஸோ உப்பு சேர்த்து வதங்கின அப்புறம் கொஞ்ச நேரம் 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த ஸ்பைஸ் பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். ஸோ சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் ரெண்டுமே சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறணும். ஸோ இதுக்கு மேலே ஆயிலெலாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நான்ஸ்டிக்கில் ஆயில் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துக்கும். நான் ஃபஸ்ட்டே 2 டீஸ்பூன் ஊற்றிட்டேன். ஸோ 2 டீஸ்பூன் அதுவே போதும். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் தேவையில்லை. ஸோ ஆனால் அடுப்பு வந்து சிம்மர்லேயே வச்சு செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகி போயிடும். ஸோ ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுட்டு சிம்மிலே தான் வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஹாஃப் குக், அதாவது 3/4வாசி இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும். ஸோ அப்போனா தான் உங்களுக்கு எல்லாமே வதங்கி நல்லா ஒரு சுருண்டு கிடைக்கும். ஸோ இது வந்து 3/4 பதம் தான் சொல்வேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கார்லிக் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இது பருப்பு சாதம், ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும்.